ஹலோ, நான் ரீசெண்டாக என்ஜிஎஸ் அஸ்ட்ராலஜர் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் மாதிரி எடுத்துக்கிட்டேன். நான் யூடியூப்பில் தான் ஃபஸ்ட்டு அவங்க வீடியோ பார்த்தேன். லைக் நார்மலாக எப்படி நம்ம டைம் எப்பயும் சரியாக இல்லாதப்ப சரி எப்படி வாட் இஸ் ஹேப்பனிங் வித் மை ஆஸ்ட்ராலஜி அண்ட் பர்த் சார்ட்னு செக் பண்ணோம். அந்த மாதிரி பார்த்தப்ப என் ராசி நட்சத்திரத்துக்கு நிறையா விஷயம் அவங்க சொன்னது மேட்ச் ஆகிருந்தது. ஸோ நான் இவங்க கிட்ட வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டேன். அப்போ நிறையா விஷயம் இவங்க ப்ரெடிக்ட் பண்ணது எக்ஸாக்டாக இருந்தது. லைக் என்னோட பாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி நடந்ததாக இருக்கட்டும், ஒரு சைல்ட்ஹுட்டில் எனக்கு இருந்த நிறையா விஷயம் இவங்க ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்டாக இருந்தது. கரண்ட்டாக இப்போ என்ன நடக்குதுன்றது கூட நிறையா கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது, என்ன ஐடியாவே எடுக்கணும்னு தெரியல. அதுக்கெல்லாம் இவங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் எனக்கு நிஜமாவே ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. நிறையா எப்படி சொல்கிறது, நிறைய ஆஸ்ட்ராலஜர் கிட்ட நான் இதுக்கு முன்னாடியும் செக் பண்ணியிருக்கேன். பட் வேகமாக அவங்க குயிக்காக அந்த செஷன் வைண்ட் அப் பண்ணுறதுல தான் இருப்பாங்க. பட் இவங்க ஷீ டுக் லாட் ஆஃப் டைம். ஷீ எக்ஸ்பிளைன்ட் ஈச் அண்ட் எவ்ரி திங் வெரி கேர்ஃபுல்லி. ஏன் இப்படி நடக்குது, இது இப்படி தான் இருக்கும். இதுக்கு சிலர்லாம் சும்மா ஃபேக் ஹோப்ஸ் கொடுப்பாங்க. இந்த பரிகாரம் பண்ண இது போயிடும், இது பண்ண அது சரியாயிடும், அந்த மாதிரிலாம் சொல்லாமல் இதுதான் சுச்சுவேஷன், இதை நீங்கள் இப்படி ஹேண்டில் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் நிறையா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. So I liked her service. Thank you so much, ma'am. நீங்கள் சொன்ன எல்லா விஷயமும் கரெக்டாக இருந்தது. ஃப்யூச்சரில் நடக்க போகிறத வந்து நீங்கள் ரொம்ப அக்யூரேட்டாக தெளிவாக சொல்லியிருந்தீங்க. நான் அதுவும் நல்லபடியாக நடக்கும்னு நம்புகிறேன். என் ஹஸ்பண்ட் 2 வீக்ஸ் பிஃபோர் உங்ககிட்ட ஜாதகம் பார்த்துருந்தாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா, ஓவரால் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. It was a wonderful experience, Kogila. ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. என்னது எப்படி இருக்கும், என்னதுனால இது வந்து இந்த மாதிரி சொல்கிறோம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்ஸ் அ லாட். ஐ திங்க் யூ கேன் ஜஸ்ட் கோ, யூ கேன் டூ வண்டர்ஸ் அண்ட் ஐ எம் ஸோ ஹோப்ஃபுல் தட் யூ வில் கோ டு எக்ஸ்ட்ரீம் அண்ட் குட் ஹைட்ஸ். காட் பிளஸ். நான் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து நான் யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது உங்களோட சேனல் நான் பார்த்தேன். அப்போ மேசராசி நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டு இருந்தீங்களா? சரி, அப்போ நம்ம ஒரு வாட்டி வேணா பார்ப்போம்னு நினச்சி அதுக்கப்புறம் தான் பார்க்க ஆரம்பிச்சேன். அஸ்ட்ராலஜி சூப்பராக சொல்கிறீங்க மேடம், நல்லா சொல்கிறீங்க. நான் இது இவ்வளோ கிளியராக எங்கேயும் அவ்வளோவா இது வரைக்கும் நான் பார்க்கல நான். மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நல்லா சொன்னீங்க. நல்லா இருந்துச்சு மேடம். இது வரைக்கும் நான் அப்படி யாரும் சொல்லி கேள்விப்படல நான் எதுவுமே. ஓகே மேடம், ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாக, ரொம்ப அமைதியாக, ரொம்ப பேஷண்ட்டாக எல்லாம் சொன்னீங்க. ஒரு முஷிப்பே இல்லை உங்கள் ஆன்சர்ஸில். எல்லாமே இவ்வளோ தூரம் கேட்டுகிட்டே இருக்காங்களே, திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்டே இருக்கணுமே அப்படின்னு சொல்லி இல்லாமல் ரொம்ப காம் அண்ட் ப்ளசண்ட்டாக நீங்கள் சொன்னீங்க. இவ்வளோ நாள் யாரெல்லாமோ என்னமோ சொன்னாங்க, பட் ரொம்ப தெளிவாக கரெக்டாக நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு ரொம்ப மன நிம்மதி. இனி என்னமா இருந்தால் கூட நான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறேன். உங்கள் தட்சிணை அனுப்பிட்டு நான் என்னமோ காரியங்கள் இருந்தால் நான் கேட்குறேன். எனக்கு வேண்டி நீங்கள் 30 மினிட்ஸ் தான் சொன்னீங்க, அதுக்கு மேலே டைம் நீங்கள் எனக்கு அலோவ் பண்ணி தந்திருக்கீங்க. ரொம்ப நன்றிம்மா. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், எங்களை எல்லோரும் ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் நல்லா இருங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கட்டும். நான் எப்போவுமே பிரார்த்திக்கிறேன். நல்லதே செய்வோம், நல்லதே வரட்டும். தேங்க்யூ. உண்மையிலே சொல்ல போனால் எனக்கு கொஸ்டினே இல்லை. ஏன்னா நீங்கள் சொன்னது அத்தனையும் உண்மை. அவங்களுக்கு நான் உங்களை திருப்பி ஏதாவது கேட்குறதுக்கு கூட ஒன்றும் இல்லை. நீங்கள் சொல்லிட்டீங்க. அவங்களோட குணத்துலேருந்து, அவங்களோட ஸ்டைல்லேருந்து எல்லாம் சொல்லிட்டீங்க. அதுதான் அவங்க. ரொம்ப நன்றி. எனக்கு இதுக்கு மேலே வந்து கொஸ்டின் கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். நீங்கள் பொறுமையாக நல்லா பார்க்குறீங்க, ஆனால் வந்து சார்ஜஸ் ரொம்ப கம்மியாக எடுக்கிறீங்க. நீங்கள் வந்து நல்லா ப்ரோக்ரஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் நல்லா பார்க்குறீங்க. சார்ஜஸ் கொஞ்சம் கூட மாற்றி கொடுங்க. ஆக்சுவலி ரொம்ப குறைவாக வாங்குறீங்க. ஓகேம்மா, தேங்க்யூ வெரி மச். முக்கால்வாசி என்னோட சந்தேகங்கள்லாம் எல்லாருக்கும் பதில் கிடைச்சது. ரொம்ப நன்றி.
தேங்க்யூங்க. டெஃபினட்டாக நான் எங்கள் வீட்டில் என் சர்க்கிளில் சொல்கிறேன். இது மாதிரி மெத்தட், அதாவது வாய்ஸ் நோட் போட்டு வாய்ஸ் நோட் அனுப்புறதுங்கிறது நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணுறேன். அதர்வைஸ் யூஸ் டு ஃபிக்ஸ் அ கால் அண்ட் டாக் ஆர் ரெக்கார்டடாக ஃபுல்லாக போட்டு அனுப்புறது அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ இட்ஸ் வெரி நைஸ். தேங்க்யூ. ரொம்ப நல்லா நிதானமாக பண்ணீங்க அண்ட் அப்ரிஷியேட். அண்ட் நீங்கள் நேராகவும் பார்க்குறீங்களான்னு தெரில எனக்கு. அப்படி இருந்தால் யாராவது ரெஃபர் பண்ணுறேன் ஊரில். அதர்வைஸ் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நான் என்னோட முதல்ல எங்கள் ஓன் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு முதல்ல பாருங்கள். ஸோ அதனால் நிச்சயமாக பார்க்கலாம். தேங்க்யூ. நல்லா பண்ணீங்க. ஆல் த வெரி பெஸ்ட் டு யூ. என்னோட டாக்டர் ஏஜ் மாதிரி தான் இருக்கீங்க பார்த்தா. ஸோ ஹாப்பி அபவுட் இட். தேங்க்யூ. ஓகே ஓகே, தேங்க்யூ மேடம். எனக்கும் நான் நிறைய பேர்கிட்ட பேசி இது கேட்டிருக்கேன். ஆனால் எனக்கு இப்போ தான் கொஞ்சம் கிளியரான மாதிரி இருந்துச்சு. ரொம்ப தேங்க்யூ மேடம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு வீடியோ போட்டவங்க மோசராசிக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் மோசராசி தான். ஸோ அதில் அவனோட வீடியோவை பார்க்க அவங்க சொல்கிற அந்த மோசராசினா என்ன, எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கன்ற ஒரு பொது பலனை தான் சொன்னாங்க. ஸோ நான் அதுண்ட ஓகே எனக்கு அந்த உண்மைத்தன்மை விளங்கியிருக்கு. ஓகே இவங்க சொல்கிறது எனக்கு பிடிச்சிருக்குது. ஸோ எனக்கு இந்த லைஃப்லேயுமே அவங்க சொல்கிற பொது பலங்கள் நடந்திருக்கு. ஸோ நாங்கள் அப்புறம் அவங்கள வாட்ஸ்அப்போட தொடர்பு கொண்டு ஸோ அவங்க எனக்கு ஒரு டைம் ஒன்று மேக் பண்ணி அந்த டைமில் அவங்க என்னோட வாய்ஸ் மெசேஜில் கதைச்சவங்க. ஸோ அந்த வாய்ஸ் மெசேஜை கதைக்க ஸோ நான் இந்த பர்த் பிளேஸ் அண்ட் பர்த் டைம் அண்ட் இந்த டேட் ஆஃப் பர்த் இந்த 3 விஷயம் தான் கொடுத்தேன் நான். அந்த 3 விஷயத்தையும் வச்சு அவங்க வந்து ஸோ எனக்கு என்ன நடந்து கொண்டிருக்குது, ஸோ நான் எப்படி இருப்பேன், லைஃப் எப்படி போகும், இப்போ எனக்கு சனி திசை நடக்குதா, ராகு திசையா இல்லை சந்திர திசையாண்டு அதில் அதில் மைனூட்டாக பார்த்து லைக் இப்போ நான் இப்படித்தான் இருப்பேன்ன்ற ஒரு ஆளை பார்த்து எப்படி சொல்கிறாங்க அந்த அவங்க அதை பார்த்து சொல்கிற மாதிரி எனக்கு அவ்வளோ எனக்கு சொன்னாது. எனக்கு அது பெட்டராக இருக்குது. ஸோ அவங்க சொல்கிறது எனக்கு 100% உண்மையாக இருந்துச்சு. ஸோ அண்டு சொன்ன அவ்வளோ விஷயமே 100%. ஸோ நான் எதிர்பார்க்கல இப்படி சொன்ன 100% என் லைஃப்பில் நடந்தது தான் அவங்க சொன்னவங்க. ஸோ நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி இருப்பேன், இந்த பிஸ்னஸ் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், படிப்பு எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்கும், ஸோ அதெல்லாம் சொன்னவங்க. மற்றது நாங்கள் எப்படி இருக்கணும். ஸோ எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. இப்போ பிரச்சனை இருந்தால் அது அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தருவாங்க. இப்போ ஸோ இப்போ என்னென்ன நடக்கும், என்னென்ன இருக்கும், அதுகளுக்கிட்ட மாதிரி எப்படி இருக்கணும்ன்ற எனக்கு ஒரு ஐடியா ப்ரிடிக்ஷன் எப்படி இருப்பேன் அந்த ஒரு இதை ஒரு மைன்யூட்டாக, அதாவது 100% மைன்யூட்டாக எனக்கு பார்த்து சொல்லி தந்துருக்குறாங்க. ஸோ நான் கேட்குற கேள்விகள் எல்லாமே அறிவாக பொறுமையாக ஆறுதலாக சொன்னவங்க. இப்படி இருப்பீங்க, நீங்கள் இப்படி இருப்பீங்க. ஸோ நீங்கள் இப்போ இவ்வளோ நாள் ராகு திசையோ சந்திர திசை நடந்திருக்கு, இப்படி இருப்பீங்க. ஸோ இப்போ இந்த இதை ஒரு ஃபீட்பேக்காக சொல்கிறேன். ஸோ இது 100% உண்மை. ஸோ தேங்க்ஸ் அகைன் என்ஜிசி ஆஸ்ட்ராலஜி எனக்கு ஒரு ப்ரொடிக்ஷன் தந்ததுக்கு. மற்றது எனக்கு இந்த மைண்டில் இருந்த குழப்பம் எல்லாம் தீர்ந்துட்டது உங்களால். ஸோ யா, everything is good for me and I hope everything is all right for me as well as. Thank you so much for your prediction as well as. Thank you.